கோலிங் சார். இது மென் ஆக்டிவ் பிளஸ் ஆண்களுக்கு அவசியம் தேவைப்படுகிற மருந்து. 45 வகை மூலிகை அடங்கியது. மூலிகைன்னா நம்ம கைக்கு மாட்டாத வனத்தில் போய் தேடி எடுக்கிற மூலிகைகள் 45 மூலிகைகள் அடைந்தது மென் ஆக்டிவ் பிளஸ். முக்கியமாக சொல்ல போனால் ஜென்செங், தண்ணீர் விட்டான கிழங்கு, அமுக்குரா கிழங்கு, இப்படி நிலப்பனை விதை, நம்ம பனைவரம் நிலப்பனை விதை, இதெல்லாம் அடங்கியது தான் இது. இது என்னென்ன சைடு எஃபெக்ட் இல்லாத ஆண்களுக்கான மருந்தே உணவு. காலையில் படுக்க போகும்போது இதில் ஒரு சிட்டியை எடுத்து பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா ஒரு 15 நாளில் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு தெரியும். முக்கியமான விஷயம், சைடு எஃபெக்ட் இல்லாதது மென் ஆக்டிவ் பிளஸ். ஆண்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு தளர்வு ஏற்படும். எப்படி நம்ம காரில் மோட்டர் பைக்கில் ஒரு 5 வருஷம் கழித்து நமக்கு சர்வீஸ் விட வேண்டிய சூழ்நிலை வரும் தெரியுமா? அந்த மாதிரி சர்வீஸுக்கான விஷயம்தான் இது. இது பக்க விளைவுகள் இல்லாது. நீங்கள் ஒரு 15 நாள் இதை சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே தொடர்ந்து சாப்பிடுவீங்க. அது மட்டுமல்ல, உங்கள் உற்றார் உறவினர் நண்பர் அனைவருக்கும் சிபாரிசு பண்ணுங்க. மென் ஆக்டிவ் பிளஸ். கோலிங் ஆக்ஷன். ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ். இந்த மருத்துவ அப்படின்னு சொல்கிறத விட இதை உணவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை பாருங்கள் எப்படி இருப்பாங்க. நாம் ஒரு சூப்பு குடிக்கிற மாதிரி இதை குடிச்சிடலாம். அதுக்குன்னு அடிக்கடி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை கொஞ்சம் குடிச்சிங்கனாக்கா ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். எல்லாமே உடனே உங்களுக்கு பசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேர் பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க இதை உபயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு பசி நல்லா எடுக்கும். பசியை மட்டும் எடுக்க வைக்கிறதுன்னு நினச்சிடாதீங்க. இது அது ஒன்றுத்தை மட்டும்தான் உங்களுக்கு சரி பண்ணுறதுன்னு பார்க்காதீங்க. இதில் இரத்த குழாய் அடைப்பையும் இது நீக்குது. அதே மாதிரி உடல் முழுக்க ஏற்படுகின்ற கொழுப்புகளையும் தள்ளி வைக்குது. இயற்கையான இந்த உணவு நமக்கு மிக சிறப்பான அருமருந்தாக கிடைத்திருக்குது. இது இப்போ தான் இதை வெளியிட்டிருக்காரு. இதை பல வருஷங்களுக்கு முன்னால், அதாவது வாலி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்களா, அஜித் குமார்லாம் நடிச்ச படம். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் இது வெளியிட்டு இருந்தாருன்னா இதை விவேக் ஃப்ரீயாகவே விளம்பரம் பண்ணியிருப்பார். எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விவேக்கும் தாடி பாலாஜியும் ஒரு காமெடி சீன் வச்சுருப்பாங்க. தாடி பாலாஜி உடம்பு ஏகப்பட்ட நோய் இருக்குன்னு சொல்லுவார். இந்த நோயெல்லாம் எனக்கு ஒரே மருந்தில் குணமாகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படியா? அப்போ ஒரே மருந்தில் குணமாகணும்னா என்ன செய்யறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மருந்து இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, வேறு எதையே காமிச்சிட்டாங்க. இது இருந்திருந்தா உடனே விவேக் எதிர்த்து காமிச்சிருப்பார். உன்னுடைய எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து இது தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இதுக்கு இலவச விளம்பரம் கிடைத்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இதை கண்டுபிடிச்சதுனால இதை நாம் விளம்பரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது விளம்பரம் மிக சிறப்பாக போகும். காரணம், இதை உபயோகப்படுத்துகிறவங்க அத்தனை பேரும் வாய்மொழியாகவே அவங்களே விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஜீவன் ஆக்டிவ் ப்ளஸை எல்லோரும் உபயோகப்படுத்துங்க. அதனால் வரும் பலனை மற்றவருக்கும் தெரிவிங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெடி சார்? ரோலிங் ஆக்ஷன். நலன் என்ற என்னுடைய ப்ராடக்ட் மூலமாக 2 ப்ராடக்ட் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். 2 ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ். ஒன்று மேனோட ஆக்டிவ், இன்னொன்று ஜீரனுக்கு ஆக்டிவ். இந்த 2 ஆக்டிவும் பார்த்தீங்கன்னா எது இழந்திருக்கிறீங்களோ அதை சரிப்படுத்தும். இன்னொன்று எது அதிகமாக இருக்கோ அதை குணப்படுத்தும். ஸோ இதில் ஜீரன் ஆக்டிவ் உடல் அதிகமாக இருக்கிற கொழுப்பு சத்து, மற்ற உடலுடைய அஜீரணம் அதையெல்லாம் குணப்படுத்தும். அதிகமாக குறைக்கிற ஆக்டிவ். இது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல எந்த சத்தெல்லாம் கம்மியாக இருக்கோ அதையெல்லாம் அதிகப்படுத்தி அதை ஆக்டிவாக உருவாக்கும். ஸோ 2 ஆக்டிவ் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த 2 ஆக்டிவுமே நிச்சயமாக உங்களுக்கு எந்த பணம் விஷயமாகவும் மற்றவங்களுடைய உடல் விஷயமா எது இருந்தாலும் உங்களுக்கு வியாபார நோக்கம் இல்லாமல் இதை நாங்கள்
செய்கிறதுனால எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த மூலிகை மிக குறைந்த விலையில் அதிகமான பலன் தர மூலிகை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நன்றி.